ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கான நிஃப்டி மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ வீக்லி எக்ஸ்பைரியில் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கான மூவ்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 26,250 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா 26,333, லோ பார்த்திங்கன்னா 26,210, ஹை பார்த்திங்கன்னா 26,343. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 26,250 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. 26,250 நிஃப்டி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நம்ம ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேற்றைய மார்க்கெட்டுக்கு என்ன ரெசிஸ்டன்ட் கொடுத்துருந்தோம் பார்த்திங்கன்னா, ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 26,400 கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. அதே நேரத்தில் நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 26,300 கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா மார்னிங் கொஞ்சம் ஏற்றம் இறக்கத்தோடையே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா இந்த 26,000 நம்ம ரெசிஸ்டன்ட் 400 கொடுத்தோம். 343 வரைக்கும் போயிட்டு இந்த இடம் பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த இடத்துல மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நீங்கள் இந்த இடத்துலனா வந்து எந்த இடத்துலையும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. பட் எங்கே ஆக்சுவலாக நீங்கள் எடுத்துக்கணும், எக்ஸாக்டாக நம்ம என்ன சப்போர்ட் கொடுத்தோம் 300 சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக 305 மார்க்கெட் வந்து பிரேக் ஆகுது. இந்த பிரேக்கிங் ஈவென்ட் பாயிண்டில் தான் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட லோவான 26,210 வரைக்கும் போச்சு. ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். ஏன்னா ரெசிஸ்டன்ட் 400 கொடுத்துருக்கோம், சப்போர்ட் 300 கொடுத்துருக்கோம். ஸோ இடைப்பட்ட தூரத்தில் இருக்கும்போது நம்ம எந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. பட் நம்மளுக்கு கிளியர் கட்டாக நம்மளுக்கு இண்டிகேஷன் இந்த இடத்துல கொடுத்தது. எக்ஸாக்டாக 300ன்ற சப்போர்ட்டை பிரேக் ஆகி இந்த கேண்டில் ஃபார்மேஷன் வரும் இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து பார்த்துருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது நேற்று முடிஞ்சது. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி எக்ஸ்பைரியில் ரெசிஸ்டன்ட் என்ன, சப்போர்ட் என்னன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மார்க்கெட் இறக்கத்தில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நாளைக்கு வந்து நாளைக்குன்றவங்க இன்றைக்கி ரெசிஸ்டன்ட் என்னவாக இருக்கும், சப்போர்ட் என்னவாக இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். ஸோ நேற்று எங்கேருந்து மார்க்கெட் வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக கீழே இறங்கிச்சோ அந்த இடம் தான் பார்த்திங்கன்னா இன்றைய மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதாவது 26,305 வந்து நம்மளுக்கு இன்றைய மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இது பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் போகணும்னா கிட்டத்தட்ட 26,365 370 லெவல் வரைக்கும் ஒரு ஆப்ஷன். ஏன்னா நேற்றையோட ஐயே பார்த்திங்கன்னா 26,373. ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து அடுத்தபடியான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி 6/1/26. ஓகேங்களா. ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 26,305 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இது பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 26,370 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ரெசிஸ்டன்ட் பார்த்தாச்சு. சப்போர்ட் என்னவாக இருக்கும், சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த 26,200 வந்து நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. 200 வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் இந்த 200 பிரேக் ஆச்சுன்னா இந்த ஏரியா வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது 26,110 லெவல் வரைக்கும் மார்க்கெட் இறங்கிறதுக்கான சான்சஸ் இந்த ஏரியா வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நாளைய மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 26,200 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் சப்போர்ட் 2 நம்ம பார்க்கும் பட்சத்தில் 26,110 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் பாசிபிள் இருக்குது. அதாவது 200 லெவலில் பிரேக் ஆகி அங்கேருந்து கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் நம்ம ஃபர்தராக ஒரு 90 to 100 பாயிண்ட்ஸ் டவுன் சைட் மூவ்மெண்ட்டுக்கு எதிர்பார்க்கலாம். பட் மேக்ஸிமம் இந்த 200 தற்போதைக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டு, அங்கேருந்து ரிவர்ஸ் எடுக்க தான் மேக்ஸிமம் பார்க்கும். பட் என்ன இருந்தாலும் அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு கீழே இறங்கும். இல்லைங்களா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரியில் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 26,305 வந்து க்ரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 26,200 க்ரூஷலாக இருக்கும். ஸோ இந்த 2 லெவலை மெயினாக பார்த்துக்கோங்க. இந்த 2 லெவலுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி நிஃப்டியில் வந்து ட்ரேட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.